இப்படிதான் போகுது நம்ம சுத்தம். ஸ்கூல் கிரஷ் ஓகேவா 9th வரைக்கும் ரீசன்ட்ல இல்ல ஓகேவா ஓகே நான் 7th படிக்கும்போது ஃபர்ஸ்ட் கிரஷ் ஓகேவா எப்படின்னா சைலண்டா நம்ம போயிட்டு வருவோம்டா டேய் ரொம்ப சைலண்டான பையன் அப்ப இப்படிதான் பயங்கர ஆராத்தான ஒரு கேங் என்ன பண்ணிச்சு என்ன கூட்டு பையன் நான் பி செக்ஷன் ஏ செக்ஷன்ல ஒரு பொண்ணு டக்கரா காட்டு நான் உனக்கு செட் பண்ணி விட்டுருவோம் மொத்த கேங்கும் சொல்லிட்டேன் அதுதான் சொல்றேன் டேய் அவன் பிளேடு போடுவான்னு அவன் கிளாஸே சொல்லிட்டாங்கடா அதுக்கப்புறமா அந்த பிளேடை உட்காந்து கேட்குறாங்கடா ரொம்ப ரேண்டமா வந்து ஒரு பொண்ணோட அம்மா கேட்குற ஆளுக்கு வரைக்கும் உருட்டிகிட்டே இருப்பான் அவ்வளோதான் அந்த வருஷம் பூரா கலாயிடுச்சு நான் சொல்கிறதெல்லாம் இதை கேட்கல லவ்வே பண்ணுறது இல்லை ட்ரெஸ்ஸே கிடையாது வீடியோ எடுத்துன்னு தெரியல 9th படிக்கும் போது என்னாச்சு சரி எல்லாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்டு ஊரே கேர்ள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறதுனே தெரியல நமக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா அவனுக்கு என்ன பண்ண எல்லாரும் இரு அந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லலையா இதுதான் ரெண்டாவது மெயின் பாயிண்ட் அவன் கேட்டது ஒரு கேள்வி அதை மறந்துட்டான் அந்த பொண்ணு வண்டி நம்பர் கண்டுபிடிச்சேன் அவங்க ஏவே கண்டுபிடிச்சேன் நான் எனக்கு இன்னும் நான் வேற ஸ்கூல் படிச்சிருக்கேன் அந்த ஸ்கூல்ல அதை மறந்துட்டான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒரு வாழ்க்கை வரலாறு சொல்லிருக்கா எல்லாரும் மூஞ்சிலே ஒரு பேரை சொல்லிட்டா முடிஞ்சிரும் அதுதான் இதான் உட்கார்ந்து சொல்லுங்கறேன்னா எல்லாரும் என்னைய இல்ல நோ ஒன்னு சொன்னாலும் முடிஞ்சிரும் பாத்து நிக்கிறேன் அதுதான் உங்களுக்கு எல்லாரும் நான் கேக்குறேன் எப்படி பாக்குறீங்க அப்படி ஒண்ணு நான் ஒண்ணும் சொல்ல அப்படின்னா இல்ல நீ சொன்னியே ஒரு பொண்ணு அது வந்து உன் பக்கத்துல நிக்கிறவனோட ஆளு கேக்குறேன் ஏய் சொல்லி வச்சு சிரிக்கிறாங்க இல்ல இதெல்லாம் சொல்லி வச்சு சிரிக்கிறாங்க அவன் ஒரு பாவம் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் ட்ரெஸ்ஸே கிடையாது ஒன்லி பாக்குறது